டெல்லியில் தொடர்ச்சியாக 7வது நாளாக விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். அவர்களை மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை நேரில் சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். ஹலோ ஆனர் நம்பர் ஏடி இல்லையப்பா. ஹலோ லைவ் நீங்க சொன்னீங்க, லைவ் ஃப்ரேம் கொடுத்துட்டீங்களா? நீங்க லைவ் சொல்லவே இல்லை. தேசிய நதிகளை இணைக்க வேண்டும், விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்ய வேண்டும் என்கிற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் தொடர்ச்சியாக 7வது நாளாக டெல்லியில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டத்தை அவர்கள் கையில் எடுத்து வருகிறார்கள். இன்றும் அவர்கள் தூக்குமாட்டும் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வரும் தங்களது கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் செவி சாய்க்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ச்சியாக இன்று 7வது நாளாக அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தமிழக அமைச்சர் செங்கோட்டையன் மத்திய அரசு பிரதிநிதிகளை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில் இன்று மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை விவசாயிகளை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிகிறார். அதனை நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆமா 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 சார் பின்னாடி கொஞ்சம் சார் சார் கொஞ்சம் திரும்பி வாங்க சார். ஒரு விஷுவல் எடுத்துக்கோங்க. அவர் பேசுறப்போ டிக்டாக் சார் சார் கொஞ்சம் எப்படி வந்துருக்கு சார். தம்பி துறை சார், தம்பி கொஞ்சம் இப்படி வந்துருக்கு சார். यार पीछे आ जाओ यार, आप लोग पीछे क्यों नहीं आ रहे? पड़ेगा उल्लू पड़ेगा नहीं माइक என்னது தமிழக விவசாயிகள் டெல்லியில் தொடர்ச்சியாக 7வது நாளாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்ய வேண்டும், நதிகளை இணைக்க வேண்டும் என்கிற உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று தூக்கு போடும் போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்களை சந்தித்து அவர்களின் கோரிக்கைகளை மனுவாக பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்திக்க அவர் தயாராக இருக்கிறார். அந்த காட்சிகளை எல்லாம் நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.
தமிழக விவசாயிகள் டெல்லியில் தொடர்ச்சியாக 7வது நாளாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்ய வேண்டும், இனி ஒரு விவசாயி கூட மரணிக்க கூடாது, நதிகளை இணைக்க வேண்டும் என்கிற அடிப்படையான தேவைகளை நாங்கள் முன்வைக்கிறோம். இதற்கு அரசாங்கம் நிச்சயமாக செவி சாய்க்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். தமிழ்நாட்டில் தம்பி கொஞ்சம் இப்படி தள்ளி தமிழ்நாட்டிலிருந்து விவசாயிகள் அவங்களுடைய கோரிக்கைகளை வைத்து இங்க போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக காவேரி மேலாண்மை அமைக்க வேண்டும். புரட்சி தலைவி அம்மாவர் காலத்தில் உச்சநீதிமன்றத்திலே அவர் வெற்றி கண்ட ஒரு செய்தியாகும். அதை நடைமுறைப்படுத்தாமல் மத்திய அரசு காலம் தாழ்த்துவது சரியல்ல என்பது விவசாயிகளின் கோரிக்கை. அந்த கோரிக்கையை செயல்படுத்தி நாங்கள் நாடாளுமன்றத்திலும் அம்மாவினுடைய ஆணைப்படி பல்வேறு காரணங்களில் உச்சநீதிமன்றம் இதை பற்றி நாங்கள் பேசியிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் நாடாளுமன்ற அனைவரும் ஊர்வலமாக வந்து பாரத பிரதமரை சந்திப்பதற்காக அந்த நேரத்தில் ஒரு மனுவையும் கொடுத்திருக்கிறோம். காவேரி மேலாண்மை உடனே அமைக்க வேண்டும் என்று அந்த கூக்குரலை தான் இவர்களும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக விவசாய கடன், அதாவது விவசாய கடன் தமிழகம் பல்வேறு காலகட்டத்தில் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் மத்திய அரசு வங்கிகளிலே வாங்கியிருக்கின்ற விவசாயத்திற்காக அவங்கள் வங்கிகளே மத்திய அரசினுடைய செயல்படுகின்ற தேசியமயமாட்ட வங்கிகள் மூலமாக பல்வேறு கடன்களை வாங்கியிருக்கின்றார்கள். அதை ரத்து செய்ய வேண்டும், அதற்கு அவர்கள் உரிய நிவாரணம் தர வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கை செய்வதற்காக இவர்களை அழைத்துக் கொண்டு நான் உடனடியாக மத்திய நிதியமைச்சரிடம் சென்று அவருடைய குரலை எழுப்பதற்காக நாங்கள் ஏற்பாடு செய்ய உறுதியளிக்கின்றோம். அடுத்தது எல்லோரும் பல காலமாக இந்தியாவில் உள்ள அனைத்து நதிகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. வாஜ்பாய் அரசியல் இருக்கும் பொழுது கூட இதற்காக பல திட்டங்கள் வகுக்கப்பட்டன. ஆனால் பிற்காலத்திலே காங்கிரஸ் அரசாங்கம் போன்றவர்கள் அது கண்டுகொள்ளாமல் போய்விட்டது. இப்பொழுது மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி காரணம் இது மத்திய அரசு செய்ய வேண்டிய ஒரு மாபெரும் திட்டமாகும். ஆகவே மத்திய அரசு இது செயல்படுத்த வேண்டும் என்று அடுத்த குரலை வைத்திருக்கிறார்கள். அதை சரி செய்வதற்காக அதனுடைய கோரிக்கை வைப்பதற்காக மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து அதற்கு அவருடைய கோரிக்கை வைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறோம். ஆக முக்கியமானது இந்த பைனான்ஸ் சம்பந்தப்பட்டது இங்க மத்திய அரசு செய்ய வேண்டியது. பிறகு மேலாண்மை அமைக்க வேண்டிய காவிரி மேலாண்மை, அதோடு நதிர் வறட்சி நிவாரணம் பேங்க் தான். அதனால தான் நாங்க சொல்லிட்டோமே, நாளைக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி 2 பேரையும் பார்க்க வச்சிடறேன். பைனான்ஸ் மினிஸ்டரும் பார்க்க வைக்கிறோம், அதே போல நீர்வளத்துறை அமைச்சரும் பார்க்க வைக்கிறோம். இதுதான் முக்கியமான 2 கோரிக்கை. அதான் பைனான்ஸ் மினிஸ்டர் சம்பந்தப்பட்டதும் நீர்வளம் 2 தான், வேற ஒன்றும் கிடையாது. ஆகவே நான் இது பண்றதுனால தான் தயவு செய்து இவர்களை கேட்டுக்கொள்வது, இந்த போராட்டத்தை இன்றைக்கு விட்டுவிடுங்கள், நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இதை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இருக்கின்றோம். தமிழக விவசாயிகளுடைய அந்த உரிமையையும் அவருடைய நலனையும் காப்பது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கிய அந்த அரசு இப்ப ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த அரசானது இவர்களுக்கு அத்தனையும் செய்யும். நாடாளுமன்ற உறுப்பினர் நாங்கள் 50 பேர் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அவர்கள் ஒன்றுபட்டு நாடாளுமன்றத்தில் மட்டுமல்லாமல் நேரடியாக அமைச்சரிடம் சென்று இவர்களை குறைபாடு நீக்குவதற்கு அத்தனை முயற்சி ஏற்கொள்வோம். ஆகவே தயவு செய்து அவர்கள் இந்த போராட்டத்தை கைவிடும்போது அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவங்க சொன்னது அவங்களே சொல்லி இருக்கிறாங்க. மத்திய சர்க்கார் தான் அவங்க சொல்றாங்க, தமிழ்நாடு அவங்க சொல்லல. அதனால அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம வர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி இருந்தாலும் அப்படி தமிழ்நாடு அங்க அமைச்சரோட பேசிட்டு அது தீர்வு காண போறோம். மத்திய சர்க்கார் அதுதான் சொல்றது. அவங்க மத்திய அரசாங்கம் பத்தி தான் நீங்க போராட்டமே தவிர தமிழக அரசு விருது எதுவும் கிடையாது. ஆகவே தயவு செய்து தவறான ஒரு செய்தியை நம்முடைய சோசியல் மீடியாவில் தர வேண்டாம். அவர்கள் தெளிவாக சொல்கின்றார்கள், சொல்லியிருப்பது காவேரி மேலாண்மை அமைக்க வேண்டும். அடுத்தது இந்த மாதிரி வறட்சி நிவாரணம் இது போன்ற மத்திய அரசு தர வேண்டிய தராமல் இருக்கிறது, அதை செய்ய வேண்டும். பிறகு வங்கிகளில் வாங்கியிருக்க கடனையும் அவர்கள் ரத்து செய்ய வேண்டும், செய்யாமல் மத்திய அரசு இருக்கிறது, அது ஒன்று. பிறகு நதிர் இந்தியாவிலுடைய நதிகளை இணைக்க வேண்டும். இது எல்லாம் மத்திய அரசு சம்பந்தப்பட்டது. அதுக்காக தான் போராட்டம். இதற்காக இவர்களுடன் நாங்கள் சேர்ந்து அது குரல் கொடுப்போம். இவர்களுக்காக அந்த ஆதரவாக நாங்கள் செயல்படுவோம். ஆகவே இவர்கள் இன்றோடு இந்த போராட்டத்தை முடித்துக் கொண்டு எங்களை நம்புங்கள், நாடாளுமன்ற எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாங்கள், இவங்க நாங்கள் ஓட்டு போட நாங்கள் வந்தல்ல. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் இவர்களுக்காக போராடியதெல்லாம் நன்கு அறிந்த ஒன்றாகும். அதனால்தான் மீண்டும் தமிழகத்திலே புரட்சி தலைவி அம்மா ஆட்சி வர வேண்டும் என்று இவர்கள் வாக்களித்தவர்கள். ஆகவே இந்த வாக்களித்தவர்களுக்கு நாங்கள் விசுவாசமாக இருப்போம், அவருடைய குறைகளை நிவர்த்தி செய்வோம் என்ற உறுதியை தருகின்றோம்.
ஆகவே தயவு செய்து நம்முடைய சகோதரர்கள் இந்த மாதிரி வந்து டெல்லியிலே இருப்பது எங்களுக்கு வேதனை தருகிறது. ஆகவே அந்த வேதனை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் நாங்கள் வந்து நாடாளுமன்ற இங்கே வந்திருக்கின்றோம். ஆகவே அருள் கூர்ந்து அவர்கள் வந்து முடித்துக் கொள்ள வேண்டும். அத்தனை செய்முறை உதவிகள் செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். 50 எம்பிக்கள் இருக்கிற சொல்லிருக்கீங்க. ஆனா 7 நாளா வந்து யாருமே எங்களை பார்க்கலன்னு சொல்லிட்டு நேத்து வரைக்கும் உங்க வேதனை கொடுத்துறாங்க. ஒரே நிமிஷம், தமிழக அமைச்சர்கள் 3 பேர் டெல்லியில இருக்காங்க. அவங்களும் கூட வந்து எங்களை பார்க்கலன்னு சொல்லிட்டு ஒரு வேதனையை தெரிவிச்சிருந்தாங்க. ஏன் சார் இந்த 7 நாள் சொல்றதை கேளுங்க. நாங்க வந்து ஒரு போராட்டம் என்பது ஜனநாயக உரிமை. அந்த ஜன போராடும் பொழுது அவர்கள் கூக்களை விடுகின்றார்கள். அதில் ஒரு முடிவு கட்ட வேண்டும் அல்லவா? அது முடிவை கொண்டு வருவதற்காகத்தான் நான் உண்மையிலேயே வந்திருக்கிறோமே தவிர சும்மா வந்து பேசிட்டு போறதுக்காக நேற்று வந்தாங்க போனாங்க அந்த மாதிரி ஒரு இது பண்றதுக்காக நாங்க வரல. உண்மை இருங்க, மற்றவங்க நாங்கள் செய்யறது வந்து நாங்கள் உண்மையிலேயே அவர்கள் செய்ய வேண்டிய தீர்வு காண்பதற்காக வந்திருக்கிறோம். ஆகவே நீங்க வந்து நாங்கள் ஏற்பாடு பண்றோங்க, நீங்க வந்துருங்க. அதோட போதும் நம்ம இது இருந்தது நாங்கள் செஞ்சு கொடுக்குறோங்க. இல்லைங்க, பைனான்ஸ் மினிஸ்டர் பத்தி தான் மெயின். அது அங்கதான் அங்க பேச வேண்டியிருக்கு. அதே மாதிரி நீர்வளத்துறை அமைச்சர் தான் பார்க்க வேண்டியிருக்கு. அதை முதல் பார்த்துட்டு பிறகு தேவைப்பட்டால் பிரதமருக்கு எடுத்து சொல்லுவோம். ஐயா, எங்க தமிழக எம்பி எல்லாம் எங்களுடைய நல்வாழ்வுக்காக நாங்க எல்லா உதவியும் பண்றேன் இருக்காங்க. நாங்க வந்து போராட்டம் ரோட்ல போய் ஆர்ப்பாட்டம் பண்ணல, இங்கதான் உட்கார்ந்துருக்கோம். நாங்க 7 நாளாக சட்டை இல்லாம வேஷ்டி இல்லாம கோமணத்தோட ரோட்லயே படுத்து கிடந்தோம். டெல்லி வாழ் மாணவர்களும் இளைஞரும் தான் எங்களுக்கு இந்த கொட்டாயை போட்டு 2 நாளா உட்கார்ந்துருக்கோம். எங்களுக்கு ஐயா சொல்றது எங்களுக்கு முழுக்க முழுக்க நம்பிக்கை இருக்கிறது. எங்களுக்கு ஐயா பேசி தர வள்ளி இங்கனே உட்கார்ந்து போனாங்க. ஐயா எங்களுக்காக செஞ்சு இந்த 40,000 கோடி முதலமைச்சர் கேட்ட பணத்தை தான் எங்களுக்கு வாங்கி தரணும் சொல்றோம். அதே போல முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா கூறினாங்கல்ல, நதிகளை இணைக்க வேண்டும், காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும். அதுதான் நாங்க கேட்கிறோம், அம்மாவுக்காக தான் கேட்கிறோம். எங்களுக்கு அவங்க கூட போவோம் ஐயா. நாங்க ஏன்னா தமிழகத்தை பாலைவனமாக்கணும்னு சொல்லி பிஜேபி நினைச்சிட்டு இருக்காங்க. இவங்க சொல்லும்போது இவங்க கூட்டி போய் எங்களை பண்ணி கொடுத்தா சந்தோஷம். நாங்க வர்றோம், தங்க கூட வர்றோம், நாங்க வர்றோம். இதை நிறுத்தி இங்க வந்து உட்கார்ந்து வர மாட்டோம். உறுதிமொழியை ஏற்கிறோம். அவங்க உறுதிமொழியை இல்ல சார், இப்ப எங்களுக்கு உறுதிமொழி ஏத்துக்கிறோம். அவங்க உறுதிமொழியை நாங்க ஏத்துக்கிறோம். ஐயா பாராளுமன்ற துணை சபா சொல்றாருன்னா எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஒரு இதுல ஏத்துக்கிறோம் அவங்கள. எங்களுக்காக அவங்க செய்யறாங்க. எங்க கோரிக்கை இல்ல இது. அம்மா ஜெயலலிதா கொஞ்சம் எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நாங்க ஏத்துக்கிறோம். நாங்க எடுத்துக்கலாமா? சரி, இப்ப நானு இப்ப எங்க எல்லாரும் வந்திருக்காங்க. இவங்க எங்களுக்கு முழுக்க 100% அவங்க மேல நம்பிக்கை உண்டு. அதெல்லாம் ஐயா வைத்திலிங்க ஐயா வந்திருக்காரு, ஐயா நவநீத கிருஷ்ணன் ஐயா வந்திருக்காரு, வழக்கறிஞர், எங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் உண்டு. நாங்களும் எங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசி அவங்களுக்கு சொல்லி நான் பண்ணிடுவோம். தமிழக விவசாயிகளின் கோரிக்கைகள் அனைத்தும் மத்திய நிதி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரிடம் கொண்டு சேர்க்கப்படும். இதற்கு உரிய தீர்வு காணப்படும் என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை கூறியிருக்கிறார். அதனை நேரலையில் பார்த்தோம்.